ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சினோனிம் அண்ட் ஆன்டோனிம். அது என்ன வேர்டுனா ஹாபிள்ட். இதுக்கு அர்த்தம் தட்டு தடுமாறி நடந்தான். சரி, இந்த வேர்டுக்கு இங்கிலீஷ்ல வேற என்னெல்லாம் சினோனிம்ஸ் வரலாம் அப்படின்னா 1 limped, 2 shuffled, 3 staggered, 4 tottered, 5 faltered, 6 crippled, 7 hampered, 8 impeded, 9 restricted, 10 curtailed. அப்புறம் antonyms 1 walked, 2 strolled, 3 strutted, 4 glided, 5 marched, 6 rushed, 7 ran, 8 advanced, 9 moved freely, 10 galloped. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.